இந்த மாதிரி வயது கணக்குகள் கொடுத்தாங்கன்னா அதனுடைய டேட்டாவை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்தா அதுபடி போட்டே வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. இப்போ ராம் வந்து என்னது, ராம் வந்து 6ன்னு வச்சுக்கிறோம். ராம் அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. அப்ப 7 நந்தினி வந்து என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகுன்னு போகும்போது என்னாகும், 6+5. அடுத்து என்னது, வயதை போல் 5 மடங்கு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நந்தினிக்கும் 5ன்னு போட்டுறோம். இப்ப இது போல் எத்தனை மடங்கு, 5 மடங்கு அப்படின்னு இருக்கா. அப்ப 5ஆல நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6+5 = 5n + 5 25. ஆரோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கோம், 7n. அப்ப இந்த இடத்துல 7n போட்டுக்கிறோம். +5 = 5n + 25. என்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து என்ன வரும், இங்க வந்து 7n இருக்கு, இங்க 5n இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 2n வரும். இப்போ இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு, இந்த மைனஸ்ல போன இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப 25ல 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 20. அப்ப என்னோட வேல்யூ என்னது, 10. அப்ப நந்தினியோட வயசு வந்து 10. அப்ப இது 6ல போட்டீங்கன்னா என்ன வரும், R = 7 10. அப்ப ராமோட வயது 70, நந்தினியோட வயது 10. இது ஆப்ஷன்ல இருக்கா, இந்த இருக்கு 10 17. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர்.